வீட்டுக்காருக்கு எனக்கு சண்டை. என்ன சண்டைன்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதனால் நான் கோவிச்சுக்கிட்டு படுத்துட்டேன். இங்கே வருங்க, சோறாக்கி குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நீ படுத்துட்டா நாங்கள்லாம் குடும்பம் ஓட்ட முடியாதா? பொடி பொடி பிக்காரி. நாங்கள் சோறாக்கி குழம்பு வைப்ப முடின்னு அடுப்பை பற்ற வச்சு வேலை விட்டு வந்து இங்கே வருங்க, சோறு வடித்து சாம்பார் வச்சு குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பேசுகிறியே கோவம் வந்து, இப்போ மட்டும் வீடியோ எடுக்கிற அப்படின்னு கேட்காதியே. என்னையை சாப்பிட சொல்லி இன்ன வரைக்கும் கோவமாக கிடந்தவளை எழுப்பி விட்டாங்க. அதோட என்ன நடக்குதுன்னு பார்த்தேன். இங்கே சாப்பாடு பூரம் செஞ்சு இந்த அடுப்புலிக்கிட்டே உட்காந்து சாப்பாடு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ இதிலேருந்து என்ன தெரியுது? நான் இல்லாட்டாலும் வாழ்க்கையை நடத்திடுவாங்கன்னு தெரியுது. அப்போ பார்த்துக்கங்க, பொம்பளை தான் இருந்தால் தான் குடும்பம் நடத்தணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நீ இல்லாட்டாலும் நான் குடும்பத்தை நடத்திடுவேன், நீ எத்தனை நாளைக்கு கோச்சிக்கிட்டு இருக்கணுமோ இருந்துக்கிட்டுரு அப்படின்ட்டு நண்டு சிண்டுக்கெலாம் சோறாக்கி கொடுத்துட்டாரு. சரி, இனிமேல் நம்ம கோவிச்சு என்ன ஆக போகுது? ஒன்றும் நடக்காது அப்படின்னு நான் வெளியே எழுந்திரிச்சு வந்துட்டேன். ஆனால் நான் இன்னும் சாப்பிடலை, காலையிலேருந்து சாப்பிடல மக்களே. என் சம்மாவே ஒரு வெள்ளரி பழம் இருந்துச்சு, அந்த வெள்ளரி பழத்தை உரித்து சீனியை போட்டு சாப்பிட்டேன். என்னடா எப்பா நீ ஒரு வாய் விட்டுனி அந்த சோறா? என் நண்டு ஒரு வாய் நண்டு வந்து விட்டுது. நண்டு எனக்கு ஒன்று சொல்லிட்டுப்பா. அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டு கிடந்தா நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணுவ? உங்களுக்கு தான். ஏன் அப்பாவுக்கு இல்லையா? அப்பா தானே பொண்ணு சோறாக்கி கொடுத்தாரு. ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணுவ? நான் சொல்ல கொடுத்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுவியோ? யாது உண்மை எது நியாயமோ அதுக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். எதுக்குப்பா அம்மாவை அடிச்சேன்னு கேளு. கிச்சு கிச்சு இப்போ காட்டினாரு. நீங்களாம் தூங்குனதுக்கப்புறம் அடித்தார்ல. இப்போ சொல்கிறேன்ல அம்மா நைட்டு அடித்தாருண்டு. நீ கேளு நாயத்தை. அதான் சண்டை. ஆமாம், இங்கே வா. நாயத்தை கட்டு போ, அப்புறம் போய் சாப்பிடு. நான் சாப்பிடாம வரைக்கும் நண்டுக்கு சோறு முக்கியம் ஓடிடுச்சு. அப்படியே இருக்கு மக்களே. சரி விடுங்க, நம்மளுக்கு அவ்வளோதான் இந்த வீட்டில் மரியாதை மதிப்பு. நம்ம இல்லாட்டாலும் வாழ்ந்துருவாங்க சோறாக்கி சமைச்சு சாப்பிட்டு. நம்மளால் வாழ முடியாது நம்ம குடும்பம் இல்லாமல். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது மக்களே. எனக்கு அழுகையாக வருது, அழுதுகிட்டே இருக்கேன். அழுது கண்ணி விங்கிடுச்சு. கஜாமா வா, நீனு வா, குடும்பமே சோறாக்கி சாப்பிடுது, நீனு சாப்பிட்றியா? சாப்பிடு கஜாமா. நான் வெள்ளரி பழத்தை தின்னுட்டு இருக்கேன், கஜாமா வருது. இதுதான் கஜாமா. கஜாமா இங்கே வா, இங்கே வா கஜாமா. கஜாமா நீ சாப்பிட்றியா? கஜாமா சாப்பிடு. கஜாமா போ போ. போனேன்னா சோறுலாம் வைப்பார், உனக்கெல்லாம் வைப்பார், எனக்கு தான் கொடுக்க மாட்டாரா? நண்டு 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 தான் இன்றைக்கி பாத்திரம்லாம் விளக்க வச்சுக்குங்க. பாத்திரத்தை அள்ளி போட்டு அவங்க அப்பா விளக்க அவங்க. சரி, அப்பா அம்மா அந்த பூலோகத்தில் இல்லைன்னா நீங்களாம் வாழ்ந்துருவீங்க, அப்படி தானே? அம்மா இல்லைன்னு கவலைப்பட மாட்டேயே? கவலைப்படுவோம்னு எனக்கு தெரியலையே, நல்லா சந்தோஷமாவில் இருக்கே. ஏன் அழுதம்மா? ஏம்மா ஏன் அப்பா அம்மாவை அடிச்சேன்னு கேட்டேன் ஒரு வார்த்தை அப்பாட்ட? தெரியாதா? இப்போ சொல்லிட்டேல்ல, கேளு நண்டே கேளு. நண்டே சோறாய் கொடுத்தோன்னே அப்பாவை கொஞ்சம் செஞ்சுட்டேன். கொலைப்பசி பட்டினி ஓட்டாச்சு அம்புடு பேத்துக்கு. அம்புடு பேச்சும் பட்டினி ஓட்டேன் மக்களே. காலிலேருந்து சோறாக்காம அதுக்குன்னு கமாண்ட் பாக்ஸில் வந்துடாதீங்க. கடையில் வாங்கி கொடுத்துட்டேன், காசு கொடுத்து கடையில் வாங்கி கொடுத்தேன். சாப்பிட்டு இருந்துச்சு. நான் தான் சாப்பிடலை, காலையிலேருந்து சாப்பிடல, இப்போவும் சாப்பிடல. இப்போவும் வெள்ளரி பழத்தை உரிச்சு அப்படியே சீனியை போட்டு தின்னுட்டு அப்படியே இருக்கேன். என்ன சண்டை ஏது சண்டைன்னு சொல்ல முடியாது, உங்கள்கிட்ட சொல்ல முடியாத சண்டை. மனசு ரொம்ப கவலையாக இருக்குது மக்களே. என்னென்ன மனசுக்கு நொம்பளை வருது தெரியுமா உலகத்தில்? அதுவும் பொம்பளைகளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் வருது. என்ன செய்யலாம் மக்களே? இப்போ பார்த்தேன்டா, கோவமாக இருக்கிற என்னை சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு
நீ கோமா இருந்தால் இருந்துக்கிட்டே இரு, நாங்கள் சோறாக்கி சாப்பிட்றோம். எப்படி சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்கத பற்றியில இதில் வேற கிச்சு கட்டுறாரு மக்களே. கோவிச்சுக்கிட்டு படுக்கிறவள கிச்சு கட்டினா சிரிப்பு வந்துட்டா கோவம் போயிருச்சுன்னு அர்த்தமா மக்களே? நீங்களே சொல்லுங்கள். கோவத்தில் இருக்கிறவள கிச்சு கட்டுறாரு மக்களே. எப்படி சமாதானம் பண்ணுறாருன்னு பார்த்தீங்களா மக்களே? எப்படி அடுப்பையோ கிட்டே உட்காந்து சாப்பாடு நான் சாப்பிட்டாலும் பரவாயில்ல சாப்பிடாட்டாலும் பரவாயில்லன்ட்டு எப்படி இருக்கான்னு பாருங்கள் மக்களே. சோறு போட்டு கொடுத்தாரு, நான் தான் சாப்பிடல மக்களே. பொய்யா பேசிட்டு கிடக்கேன் மக்களே. மக்களே மக்களே ஆத்தே 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 திரும்பி வருது மக்களே. கண்ணை கட்டிக்கிட்டு சாப்பிடாம இருக்கிறது எப்படித்தான் சாப்பிடாம இருக்காங்களோ கோவத்தில். என்னாலலாம் முடியாது. நடிச்சாம வரைக்கும் சோறு தண்டு எடுத்துடுவேன். 1 மணி 1:30க்கெல்லாம் சோத்தை எடுத்து சாப்பிடுவேன். அப்படி என் வயிறு கேட்டுக்கிட்டே கிடக்கும். அப்படி கேட்குற வயிறு இன்றைக்கி பூரா சாப்பிடலன்னா கண்ணை கெட்டு எந்திரிச்சு பார்த்தா உட்காந்துருக்கேன். காலையிலேருந்து படுத்தேதான் கிடந்தேன். சாம்பார் வாங்கினா ஓடுவீங்களாம். லெமன் விற்கிற விலையில் ஜூஸ் போட்டு குடிக்கலாம்னு வாங்கி வச்சா அதை எடுத்து புளிஞ்சு லெமன் சோறு கட்டிட்டியே. ஒரு லெமன் 10 ரூபா. ஏன் நண்டு உன்னிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். லெமன் சோறுக்குண்டவா நான் எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சேன். ஜூஸ் சர்பத்து போட வாங்கி வச்சேன். எனக்கு கிருகிருன்னு வருது. அதை எடுத்து சர்பத்து இல்லையா வாங்கிட்டு வருவேன் நாளைக்கு. அதை எடுத்து லெமன் சோறு கிண்டி இப்படி சாம்பார் ஊற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கிய குண்டால விட்டு. நான் என்ன ஜூஸ் போட்டு கொடுப்பேன்? அப்பா அம்மாவை அடிச்சாருன்னு சொல்கிறேன். ஒரு வாரத்தை கேட்குறியா? லெமன் சோறு ஆக்கி கொடுத்தோன்னே அங்கேயே கிளம்பிட்டேன். உங்கள் அப்பாவுக்கு திரும்பிட்டேன். என்கிட்ட பேசாத நண்டு. கேளு அப்பாட்ட ஏப்பா அடிச்சுண்டு. ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? என் பேச்ச யாரும் கேட்குறாப்புல இருக்குல்ல. சோறு வாங்கி திங்கிறதுல இருக்காது. ஐயோ சரி விடுங்க. நம்ம யாரும் நம்ம வச்சா கேட்க மாட்டாங்க. நம்ம சின்ன மறுபடியும் போய் படுத்துருவோம். ரொம்ப அவமானமாக இருக்குது. எல்லோரும் சோறு கொடுத்தீங்கிறாங்க. வாய் எச்சு விடுது. சாப்பாடு கேட்டாலும் நம்ம மான மரியாதை போயிடும். போய் படுப்போம் வாங்க. அவங்க சாப்பிட்டு முடிக்கட்டும். நடுச்சாமத்தில் 1 மணி 2 மணிக்கு போட்டு சாப்பிட்டுக்கிடும் தெரியாமல் என்ன. அப்போ என்ன பண்ணுறது? அப்படித்தான் நிலமையாக இருக்குது. வேணாம்னு சொல்லிட்டோம். இன்னும் கேட்டால் அசிங்கமாக இருக்குது. சரி விடுங்க மக்களே. நம்ம தூங்க பாரு. உங்கள் வீட்டிலாம் சண்டை சத்தம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நீங்களாம் சண்டை விடாதீங்க. பிடிச்ச பொண்டாட்டியாக நல்லா சந்தோஷமாக இருங்க. என்னை மாதிரி இருக்காதீங்க. நான் ரொம்ப மோசமானவ. லூசு பைத்தியக்காரி. சண்டை கொடுத்துட்டே கிடப்பேன். இந்த சண்டையில் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? என் பக்கமாக என் பிடிச்ச பக்கமா? கமாண்டு பாக்ஸில் சொல்லுங்க. நீங்கள் தான் கரெக்டாக புரிஞ்சிருக்கீங்களான்னு பார்ப்போம். யார்கிட்ட பேசுகிறேண்ணா? தானாகத்தான் பேசுவேன். யாரும் என்கிட்ட பேச வேணாம். ஏலா கேமரா ஆன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்களா? எல்லோரும் என் பேச்சை லட்சக்கணக்கான மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பல கோடிக்கணக்கான மக்கள் கேட்குறாரு. கோடியா என்னன்னு தெரியல. கோடியை கேட்கல. ஆயிரக்கணக்கில் கேட்பாரு. அப்போ எத்தனை நாள் ருசி இல்லாத சாப்பாடா? இல்லை கேட்குறேன். இப்போ எத்தனை நாள் ருசி இல்லாமல் ஆக்கியிருக்கேன். நண்டு கேளு உங்க அப்பாட்ட. ஏப்பா அம்மாவை அடிச்சுட்டு அம்மா வைக்கிற சாம்பார் நல்லா இருக்கா? அப்பா வைக்கிற சாம்பார் நல்லா இருக்கா? அதை சொல்லு. யார் வச்ச சாம்பார் நல்லா இருக்கு? இப்படிலாம் சொல்லக்கூடாது. அம்மாவா அப்பாவான்னு சொன்னா தான் கேட்கும். அம்மா வைக்கிறத நல்லா இருக்கும். அவங்க அப்பா வச்சுல வீடியோக்காக சொன்னாலும் நண்டு உண்மை சொல்ல நண்டு வீடியோக்காக சொன்னேன். ஐயோ அப்பா சாதாரணமாய் மாங்காவே போட மாட்டேங்கிறீங்க. அப்போ மாங்காய் விட்டுருக்காரங்க. உங்க அப்பா என்னை அடிச்சாரே என்னன்னு கேளு. ஏப்பா அடிச்சு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிற கேளு. அப்போதான் நம்ம உனக்கு மனசு என்ன செஞ்ச? நாக்கு துருத்திட்டேன். நாக்கு துருத்தி என்ன கொண்டுருப்பா எங்கள் அம்மா அடிக்க கூடாது சொல்லிட்டியா? அப்படி பண்ணா கோவப்படுறதா அர்த்தமா?
டேஸ்டா இருக்கு சாப்பிடு. சரி அம்மா இல்லைண்டா அழுவையா? இந்த மாதிரி டேஸ்ட்ல தானே ஸ்கூல் வச்சு விடு. ஏன் அழுவ? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். உங்கள் அப்பா என்னை அடிக்கிறாரு. எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஏன் மனசா நீ உங்கள் அப்பா தான் ஜோராக்கி கொடுக்குறாரு, சாப்பிட்டுக்கிட்டு இரு. டீ குடிப்பீங்க? நான் டீ கொடுத்தாலும் அவரும் டீ கொடுப்பாரு. நடிச்ச மத்தில் இருந்துச்சு. இதாவது அப்பா ஜோராக்கி போட்டாரு, குழம்பு வச்சுட்டாரு. நீ பாட்டு பள்ளிக்கூடம் போ, யூனிஃபார்ம் மாட்டி விட்டுருவாரு. நான் போய் எங்கள் அம்மா வீட்டில் போய் இருக்க போகிறேன். போ. மாட்டிலே அடிக்க தான் போறாங்க. எங்கள் அம்மா வீட்டில் எங்கள் அம்மா என்னை அடிக்காதே. ஏன் அடிக்குது? எடுத்து போயிட்டாங்க. ஆ என்ன பேசுகிற? நல்லா சொல்லு. எங்கள் அம்மா ஏன் நீ அடிக்க போகுது? எங்கள் அம்மா நீ அடிக்காதே. அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்களே. ஏன்டி எங்கள் அம்மா இருக்குல்லடி. எங்கள் அம்மா தானடி அங்கம்மா. அது இது அவங்க அப்பா தானே இறந்து போயிட்டாரு. அம்மா இருக்காருல்ல. அம்மாச்சி சொல்றீங்களா? அம்மாச்சி தான் எங்கள் அம்மா. அப்புறம் யாரு? அத சொல்லுங்க. ம் அம்மா அம்மான்னு சொன்னீங்களா? என்னம்மா? போதுமா கலந்தது அம்மா போதுமா? எங்கள் அம்மா தான். உனக்கு உங்கள் அம்மா மாதிரி எனக்கு எங்கள் அம்மா. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். இப்போ நீ என்ன சொல்கிற? போவா வேணாம்மா? போக வேணாம். ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேணாம் வேணாம். உங்கள் அப்பா சோறு குழம்புலாம் ஆக்கி போடுறாரு. நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. நான் போயிட்டு வரேன். நான் வரேன். நானும் வரேன். எதுக்கு நீனு? சிட்டியில் தான் இருக்காங்க. ஆ ஆ சிட்டியில் தான் இருக்காங்க. நான் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போவேன் சித்தி வீட்டிலேருந்து. சிட்டி வீட்டில் இங்கே கூட்டிகிட்டு போவீங்க? எங்கள் அம்மா எங்கள் அப்பா கட்டி வச்சிருக்காருல வீடு பிச்சை பிள்ளைல, அந்த வீட்டுக்கு போவோம். இது நைட்டு எப்போ போவீங்க? நைட்டு அந்தண்ணா நைட்டில் பஸ்ஸு போகாதா? நைட்லேயும் பஸ்ஸு போகுது. நாங்கள் போவோம். பூச்சி வந்து பிடிச்சி போயிடும். பூச்சாண்டி பிடிச்சாண்டா பார்த்துக்குருவோம். பூச்சாண்டியை நாங்கள் பிடிச்சி கம்பெடுத்து அடித்து விரட்டி விட்ருவோம். நான் எங்கள் அம்மாவும் பயம்லாம் கிடையாது. நாங்கள் போயிட்டு வரேன். நீ நல்லபடியா இரு உங்கள் அப்பாவோட. போயிட்டு வரேன். நீ வீடு இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க. வீடியோக்காக சொல்கிறேண்ணா. அப்படிலாம் சொல்லாத நண்டு, உண்மையை உடைக்காத நண்டு. இந்த நண்டை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது இருக்குடா. வீடியோக்காக சொல்கிறேன்னு சொல்கிறாடா. சண்டடி. எனக்கு லைக் போடுவாங்க. அப்போத்தான் உனக்கு லைக் போடுவாங்க பார்த்தியா? அதுக்கு லைக் போடுறதுக்கு எப்படி பேசுறது? ரொம்ப விவரமாக பேசுகிறேன். உங்கள் அப்பாவோட சண்டைன்னு தானே காலையிலேருந்து உனக்கு சோறாக்கி போடலை. உண்மையா பொய்யா? நீங்கள் ஒன்று கூட பார்க்க ஹாய் இங்கே நானும் வரவா? கேக்குடா நீ என்னடா அப்பா பயமா வந்து சொல்லிட்டியா? இந்த பாட்டு தக திமி தக விழுந்துட போகிறாரு. ஏன்டா அப்படி பண்ணுறாரு? இங்கே இப்படி போய் நிற்பாங்களாங்க. இங்கே ஒன்றுமே தெரியல. இப்படிலாம் பண்ணுவாங்களா? யாராவது ஒரு இருட்டாவில் இருக்கு. அடியலை சொல்லடி. மேலே இருந்து விழுந்துடாம. ஆமாம் இதய ஒளி. சரி மக்களே, ரொம்ப அதிகமாகிட்டு போயிடுச்சு கிறுக்குத்தனம். மேலே மாடி மேலே ஏறி நிற்கிறாரு. நான் வைக்கிறேன். என்ன மாதிரி பிரச்சனை போச்சு. இது ஒரு கொடுமையா? ஐயோ முருகா, நான் வீடியோ எடுக்கவே கூடாது. போ. வீடியோ எடுத்தே பல குடும்பம் பல வாக்கில் போயிருப்பாருக்கு. நான் என்ன செய்கிறது முருகா? சண்டை என்ன சண்டைண்டா மக்களே. சண்டை சொல்லக்கூடாது மக்களே. வீட்டில் நடக்கிற சண்டைகளாக சொன்னோம்னா இன்னும் சண்டை ஆயிரும். அதனால் மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஆள் மாலிக்கு நான் வந்துட்டேன். சரி மக்களே, இப்படியே வந்துட்டேன். நான் போய் படுக்கிறேன்.